அனேகா அப்ளிகேஷனில் லக்னம், சூரியோதயம், அகசு முதலான விஷயங்களை எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே புது யூஸராக இருக்கிற பட்சத்தில் இந்த ப்ரொஃபைலுக்கு போய் சிட்டியை செலக்ட் பண்ணிக்கணும். சிட்டியை செலக்ட் பண்ணிக்கணும். முதல்ல சென்னைன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா இதை கிளிக் பண்ணோன்னே சிட்டிஸோட லிஸ்ட்டு வரும். சென்னை, பாண்டிச்சேரி, சேலம், மதுரை, தஞ்சாவூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பதி, விஜயவாடா, விசாகப்பட்டினம், ஹைதராபாத், பெங்களூர், மைசூர், மேங்களூர், கொச்சி, சிவமொகா, திருவனந்தபுரம், மும்பை, பூனே, காஷி, டெல்லி, கொல்கட்டா, ஜெய்ப்பூர், லக்னோ அப்படின்னு இந்த ஊர்கள்லாம் இருக்குது. ஒரு 26 ஊர். இந்தந்த ஊருக்கு சமீபத்தில் இருக்கிறவா தனக்கு சமீபத்தில் இந்த லிஸ்ட்டில் எந்த ஊர் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை பார்த்துக்க வேண்டியது. அதுக்கப்புறமா கீழே இண்டெக்ஸில் இந்த இடத்துல இண்டெக்ஸை கிளிக் பண்ண வேண்டியது. கிளிக் பண்ணால் சூரியோதயம், அகசு, ராகு காலா, லக்னம், அஸ்தமனம் அதெல்லாம் இப்போ கொண்டு வந்திருக்கு. மேற்கொண்டு இன்னும் பல விஷயங்கள் கொண்டு வரப்படும். இப்போதைக்கு லக்னத்தை போய் பார்க்குறது. லக்னங்கிறதுல வியூன்னு கொடுக்கணும். கொடுத்த உடனே இப்போ நாம் பார்க்குற டேட்டோட லக்னமானது வரும். இப்போ நாம் பார்க்குறது February 7, 2027. அப்போ இது மகர மாதம், தை மாதம் அப்படின்னா அது மகர மாதம். அதனால் முதல் லக்னம் மகரமாக இருக்கும். மகர லக்னம் இருப்பு எவ்வளோ? முதல்ல மகர லக்னம் அந்த உதயத்துலேருந்து உதயாதி இருப்பு தாங்கிறதுனால சூரியோதயம், அதுக்கப்புறம் சூரியோதயத்துலேருந்து ஆரம்பித்து 6:37:44 7:20 வரைக்கும் 7:02 வரைக்கும் மகர லக்னம். மகர லக்ன இருப்பு நாழிகையில் எவ்வளோன்னா ஒரு நாழிகை 2 வினாடி 21 தரப்பறேன். லக்ன நாழிகையோட இந்த மகர லக்னத்தோட பொதுவான அளவு மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் அந்த அக்ஷாம்சத்துக்கு 4 நாழிகை 46 வினாடி. அதுக்கப்புறம் கும்ப லக்னம் மகரம் முடிஞ்சோடனே 7:02:40 முடிகிறதுனா 7:02:40 கும்பம் ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து 8:45:28 வரைக்கும் கும்ப லக்னம். அப்படியே மீன லக்னம், மேஷம், ரிஷபம் அப்படின்னு இந்த தினத்துக்கான மொத்த லக்னமும் இதில் இருக்கும். இதனால் என்ன பிரயோஜனம்னா, லக்னம் பார்க்கும் பொழுது அந்த லக்னம் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி அந்த லக்னம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எத்தனை நாழிகையிலேருந்து எத்தனை நாழிகைங்கிறதும் உடனே தெரிஞ்சிடும். முகூர்த்த நிர்ணயத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஜாதக விஷயத்தில் இதை எடுத்துக்கணுங்கிற பட்சத்தில் லக்னத்தோட ரொம்ப கடைசி சில நிமிடங்கள் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஆலோசனை பண்ணணும். ஏன்னா இது நிறையல லக்னம். லக்ன ஸ்புடகரணம் பண்ணணும். ஜாதகத்துக்கு லக்ன ஸ்புடகரணம் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது சாயன லக்னமாக்கி சாயன லக்னத்தோட கணக்குக்கு அதுக்கப்புறம் அந்த நிறைய லக்னமாக்கணும். அதில் கொஞ்சம் நுணுக்கமான சில விஷயங்கள் இருக்குது. அதனால் ஜோதிஷத்தில் எடுத்துக்கும் பொழுது மகர லக்ன மத்தியில் வருதுன்னா பிரச்சனை இல்லை. அந்த ஆரம்ப சில நிமிஷம், கடைசி நிமிஷம் அந்த மாதிரி வரும்பொழுது ஸ்புடகரணம் பண்ணி தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வர வேண்டியது அவசியங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி பொதுவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லக்னத்தை வச்சே முடிவு பண்ணிக்கலாம், தெரிஞ்சுன்றலாம். இப்போ இது இன்றைக்கி ஒரு நாள் தான், அதாவது அன்னியோட தான் பார்க்க முடியும்னு இல்லை. இந்த இடத்துல டேட்டை செலக்ட் பண்ணோம்னா என்றைக்கு வேணாலும் போய் பார்த்துக்கலாம். இது பல வருஷங்களுக்கு இருக்குது. 240 வருஷத்துக்கான லக்னத்தோட விஷயமும் இதில் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இந்த வருஷத்துக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு டேட்டுக்கு போய் பார்ப்போம். December 31 சப்மிட் கொடுக்கணும். டேட்டை செலக்ட் பண்ணால் மட்டும் போதாது, டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்ங்கிறதையும் கொடுத்தா தான் இங்கே டேட்டா சேஞ்ச் ஆகும். அப்போது மார்கழி மாதம் நடந்துட்டுருக்கோம். ஸோ மார்கழி மாதங்கிறது தனுர் மாதம். அதனால் தனுர் லக்னம் அப்போது நடக்கிறது. தனுர் லக்னம் ஆரம்பிக்கும் உதயத்தில். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லக்னங்களானது வரும்.
அதுக்கப்புறம் இதிலையே வந்து அடுத்து லக்னம் முடிஞ்சிடுது. அடுத்து உதயத்தை பார்த்துக்கலாம். உதயத்தை கிளிக் பண்ணோன்னா அன்னி எந்த டேட்டையும் செலக்ட் பண்ணலன்னா மெட்ராஸோட அன்னி மெட்ராஸ் சிட்டி இங்கே வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ண சிட்டி வந்து சிட்டின்னு இங்கே காமிச்சுட்டே இருக்கும். லக்னத்துலேயும் காமிக்கும், இதுலேயும் காமிக்கும். எந்த டேட்டும் செலக்ட் பண்ணலன்னா உள்ளே போனோன்னா அன்னியோட டேட்டோட சூரியோதயம் வந்து தெரியும். அந்த டேட்டு இங்கேயே இருக்கும். இதையும் நம்ம வேறு டேட்டு வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். 6:37:44 7ஆந்தேதி, பிப்ரவரி 7ஆந்தேதி இன்றைக்கி. பிப்ரவரி 29 6:28:43 உதயமாகும். அதுக்கப்புறம் அகசு. இன்னையோட அகசுங்கிறது வந்து மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் 11 நாழிகை 30 நிமிஷம் 24 வினாடி 24 நொடி. அது வந்து நாழிகைப்படி 28 நாழிகை 46 வினாடி அகசு இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் சூரியாஸ்தமனம்ங்கிறது 6 நாழிகை 8 வினாடி 8 நிமிஷம் 8 நொடி. இதில் இந்த நொடிகளோட விஷயங்களை வந்து ஏன்னா எல்லாரோட கடிகாரமுமே ஓரளவுக்கு சரியான டைம் தான் காமிக்கும். நொடிகளில் கடிகார வித்தியாசம் இருக்கும். அதனால் இந்த வினாடியை வினாடி அளவுக்கு ரொம்ப நுட்பமாக போய்க்க வேண்டாம். இந்த மணி 6 மணி 8 நிமிஷத்தில் ஆகும்னு புரிஞ்சுட்டால் போதுமானது. அப்போது எதுக்காக நொடியை கொடுத்துருக்கோம்னா இந்த ஊருக்கு முன்னாடி இந்த ஊரில் அஸ்தமனம் ஆகும், இந்த ஊருக்கு அப்புறமா இந்த ஊரில் உதயமாகுங்கிற விஷயத்துக்காக அந்த நொடியும் வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் என்ன நிமிஷம் கொடுத்துருக்கோ அந்த நிமிஷத்தை எடுத்துட்டாலே கூட போதுமானது. ஏன்னா அந்த நொடியில் அந்த நிகழ்வு நடக்கும்னு சொல்ல முடியாது. கணித ரீதியாக இது வந்து இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இதில் முக்கியமான விஷயம் நமக்கு தேவையான ஊரோட டேட்டாவை நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ இந்த லக்னத்தை எடுத்துட்டோம்னா மெட்ராஸில் வந்து 7:02 வரைக்கும் மகர லக்னமானது இருக்குது. பிப்ரவரி 7ஆந்தேதி அன்னையோட லக்ன இருப்புங்கிறது 1 நாழிகை 2 நிமிஷம் 21 நொடி. இதுவே ஏழு நாழிகை 2 நிமிஷம் 7 நாழிகை 3 நிமிஷம்னு வச்சுப்போம். இதுவே திருநெல்வேலியில் மகர லக்னத்தோட முடிவு அப்படி இருக்காது. திருநெல்வேலியில் 7 நாழிகை 7 மணி 8 நிமிஷத்துக்கு தான் மகர லக்னமானது முடியும். ஸோ இது நான் இப்படி ஒவ்வொரு ஊரோட உதயத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட லக்ன அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த லக்னத்தோட அளவு லக்னம் முடிகிற நேரம் ஆரம்பிக்கிற நேரங்கிறது சேஞ்ச் ஆகும். அதனால் எந்தெந்த ஊரில் வந்து முகூர்த்தம் வச்சுருக்கோமோ அந்தந்த ஊருக்கு மாற்றிண்டு அந்தந்த ஊரோட லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி முகூர்த்தத்தை வச்சுட்டா முகூர்த்தமானது ரொம்பவே சரியாக இருக்கும். இப்போதைக்கு சூரியோதயம் அகசு ராகு காலத்தோட வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் லக்னம் சூரியாஸ்தமனங்கிற விஷயங்கள் வந்திருக்கு. இன்னும் மேற்கொண்டு பல விஷயங்கள் வந்து இதில் சேர்க்கப்படும். பார்ப்போம்.